இல்லை, விசிகாவுடைய மாநாடு மிகப்பெரிய தோல்வி. காரணம், இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேடைக்கே போக முடியல. அவருடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. அவருடைய கண்ணாடி அந்த பெரிய தள்ளுமுள்ளில் காணாமல் போய்விட்டது. அவரை சுற்றி இருக்கக்கூடிய ரவிக்குமார் ஆளே இல்லை. இப்போ மருத்துவமனையில் படுத்திருக்கார். அவரை மேடையினுடைய வலது பக்கம் தள்ளிட்டு போகிறாங்க. அங்கே 15 அடி குழி இருக்குது. ஒரு மிகப்பெரிய இரும்பு உலோக கட்டையை எடுத்து அவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து தலைவரை மீட்டெடுத்திருக்கிறார்கள் இந்த நபர்கள். நிலையை தடுமாறி நிற்கிற பொழுது அவருக்கு சுவாச கோளாறு, மூச்சு திணறுது, மயக்க நிலைக்கு போகிறார். 25 கோடி அந்த வன்னியர் அரசு வசூல் செஞ்சிட்டாரு. மாநாட்டை சிறப்பாக நடத்த முடியவில்லை. இளைஞர்கள் அத்தனை பேரும் நிலை தடுமாறி உயர் சாதி இந்துக்களிடமிருந்து இந்த தலித் மக்களை பாதுகாப்பது ஒரே ஒரு அடையாளம் திருமாதான். வீரா மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல மூத்த பத்திரிகையாளர், பிரபல அரசியல் விமர்சகமான திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்து முடிந்த விசிகாவுடைய மாநாடு, இது வெற்றியா தோல்வியா சார்? இல்லை, விசிகாவுடைய மாநாடு மிகப்பெரிய தோல்வி. காரணம், பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியதாக விசிகா தொண்டர்கள் பெருமிதம் அடைகிறார்கள். ஆனால் இந்த மிகப்பெரிய கூட்டம் அவரை ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்கு தள்ளிவிட்டது. நீங்கள் முழுக்க தமிழ் தேசிய மாநாடு, இந்த தமிழ் தேசிய மாநாடு தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதற்கான மாநாடு. ஆனால் இந்த மாநாடு 13 நிமிடம் மட்டுமே அவர் பேச முடிந்தது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேடைக்கே போக முடியல. அவருடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. அவருடைய கண்ணாடி அந்த பெரிய தள்ளுமுள்ளில் காணாமல் போய்விட்டது. அவரால் கண்ணாடி இல்லாமல் அவரால் தூரத்தில் இருப்பவர்களை, பக்கத்தில் இருப்பவர்களை பார்க்கக்கூட முடியல. அப்பொழுது மேடை சரிந்து விழுகிற சூழல், மேடையில் 1000க்கு மேற்பட்டவர்கள் மேடையை ஆக்கிரமித்து கொண்டார்கள். அவருடைய விஜய் பாணியில் ரேம்போ வாக், அது அவரால் நடந்து போக முடியல. அடுத்து தொண்டரணியினர் காணாமல் போய்விட்டார்கள். அவரை சுற்றி இருக்கக்கூடிய ரவிக்குமார் ஆளே இல்லை. இப்போ மருத்துவமனையில் படுத்திருக்கார். சிந்தனை செல்வன் இல்லை, SS பாலாஜி இல்லை. அவரை சுற்றிய புது தொண்டர்கள் அத்தனை பேரும் ஆர்வ மிகுதியால் அவரை சூழ்ந்து கொண்டு படம் எடுப்பதிலும் அவரை தள்ளி கொண்டு போவதிலும் ஒரு தலைவரை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. இப்படி அவரை மேடையினுடைய வலது பக்கம் தள்ளிட்டு போகிறாங்க. அங்கே 15 அடி குழி இருக்குது. இந்த குழியில் அவர் குழி இருக்கிற இடமே தெரியாமல் கண்ணாடி துளைந்து அவரை சுற்றி நெருக்கமான அவருடைய தோழர்கள் இல்லாமல் புது தோழர்கள், 20 வயது இளம் தோழர்கள் அத்தனை பேரும் மது போதை. அப்போ இவரை தள்ளி கொண்டு போவதை இவரும் ஆபத்தான பகுதியை நோக்கி போகிறார். அப்பொழுது வெளிச்சம் டிவியை சேர்ந்த பிரவீன், அன்புச்செழியன் யாருன்னா தமிழ் தேசிய எழுச்சி பேரவையினுடைய மாநில செயலாளர். அதே போல் சார்லஸ், தமிழினிய ஒரு இஸ்லாமிய டாக்டர்,
இத்தனை பேரும் சேர்ந்து அந்த கூட்டத்திடமிருந்து அந்த தலைவனை பாதுகாக்கிறார்கள். அப்படி பாதுகாக்கிற பொழுது அவர்களிடமிருந்து அந்த தலைவனை மீட்க முடியல. ஒரு மிகப்பெரிய இரும்பு ராடு, இரும்பு உலோக கட்டையை எடுத்து அவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து தலைவரை மீட்டெடுத்திருக்கிறார்கள் இந்த நபர்கள். இப்போ இவ்வளவு பெரிய மேடையில் கலவரம், 7 நிமிடத்தில் அவர் அமருங்கள், உட்காருங்க உட்காருங்க, எந்திரிங்க, தள்ளாதீங்க, அவரை தள்ளுறான். அந்த காட்சி பார்த்தீங்களா? அவரை தள்ளுறான். ஒரு தலைவனுக்கான ஒரு மரியாதையே அந்த புது இளைஞர்கள், போதை இளைஞர்கள், பேதை இளைஞர்கள் கொடுக்கல. அதுக்கு சில பேர் விமர்சனம் வேற சொல்றாங்களே சார். என்ன விமர்சனம்? இவரு சொன்னதான் நாங்க பண்ண அடங்க மறு அத்துமீறின்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் சொல்றாங்களே சார். இல்லை, அவர்கள் பூரா மூளை பிதற்றியவர்கள், அவர்கள் பூரா மனநோயாளிகள். இந்த சாட்டை சவுக்கை போன்ற மனநோயாளிகள் பேச்செல்லாம் பேச வேண்டியது, அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. இப்போ இந்த மாநாடு முழுக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் மேடையை ஆக்கிரமித்திருக்க வேண்டும். இது முழு தவறு. நீங்கள் வன்னியரசன் அவருக்கு இப்படி ஒரு சூழல் வரும்போது வன்னியரசு கூட இல்லை. வன்னியரசுக்கு 2 காவல்துறை இருக்கும், அவர் இல்லை. இவருக்கு ஒரு காவல்துறை இருக்கும் துப்பாக்கியோட, அவர்கள் இல்லை. சிந்தனை செல்வன் இல்லை, ரவிக்குமார் இல்லை. இவரை அடையாளம் தெரியாத புது இளைஞர்கள் ஆர்வ கோளாறுல அத்தனை பேரும் மேடையில் ஏறிய பிறகு உண்மையாகவே மேடை ஏதாவது ஒரு சூழலில் சரிந்திருந்தால் இந்த தலைவனுடைய நிலை என்ன? அப்போ 13 நிமிடம் மட்டுமே பேச முடியல. 13 நிமிஷம் என்ன பேசுகிறாரு? அமருங்கள், வெளியேறுங்கள், உட்காருங்கள், நில்லுங்கன்னு சொல்கிறார். அப்போ அது சூழ்நிலையை புரிந்து கொண்டு மாநாடு முடித்து வைக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய வாகனம், இவ்வளவு பெரிய முயற்சி, இத்தனை முயற்சி செய்த கூட்டம் எந்த தமிழ் தேசிய கருத்தும் பேச முடியல. தமிழ்நாடு அரசை ஆதரிச்சோ எதிர்த்தோ பேச முடியல. தமிழக அரசியலை பேச முடியல. சனாதன அரசியலை பேச முடியல. அப்போது இவ்வளோ பெரிய கூட்டம், பல லட்சம் இளைஞர்கள் கூடிய கூட்டம், எந்த கருத்தையும் எடுத்துக்கொண்டு போக முடியாமல் கலைஞ்சு போகிறான். ஏன் வந்தான், ஏன் போனான், எதுவுமே அங்கே பதிவாகலை. என்ன தீர்மானம்? 125 தீர்மானம். ஒரு தீர்மானத்தை நீங்கள் 10 தீர்மானத்தை ஒருத்தர் வாசித்தாலும் அந்த தீர்மானம் உணர்ச்சிகரமாக இருக்கும். 10 பேர் 12 பேர் அந்த 10 தீர்மானத்தை வாழ்த்தி ஆதரித்து பேசியிருக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கூட்டம் கீழே இருப்பதை விட மேடையில் தான் இருக்கு. அப்போ இந்த கூட்டம் வெற்றியா தோல்வியா? ஒரு தலைவனை பாதுகாக்க தெரியாத ஒரு கூட்டம். இந்த கூட்டம் அவருக்கு ஏதாவது ஊறு நேர்ந்திருந்தால், அதாவது அந்த பொதுக்கூட்டத்துக்கு வலதுகை பக்கம் ஒரு பெரிய குழி, 15 அடி குழி. அந்த இவர்கள் அத்தனை பேரும் இந்த இளைஞர்கள் கூட்டத்தோடு அங்கே தள்ளிட்டு போகிறான். அதை இந்த அன்புச்செழியனும் பிரவீனும் பார்த்து தான் ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது. அந்த இளைஞர் அத்தனை பேர் போதையில் இருக்கான். அவர்கள் யார் மேடையில் யார் அனுமதித்தது? 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே இல்லை. அப்போது இவ்வளவு பெரிய சிக்கல், சிரமம், இவ்வளவு பெரிய பாதுகாப்பற்ற சூழல் ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநாடு ஒரு வெற்றியா தோல்வியா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அவர் நிலை தடுமாறி நிற்கிறார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிலையை தடுமாறி நிற்கிற பொழுது அவருக்கு சுவாச கோளாறு, மூச்சு திணறுது, மயக்க நிலைக்கு போகிறார். அந்த வீடியோவில் கூட ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் சார். அவர் அந்த நிலையில் இருக்கும்போது ஒருத்தன் அப்போ வந்துட்டு செல்ஃபி எடுக்க அவர்கிட்ட வராங்க. இதுவே ஒரு மாதிரி அதான் நீ தலைக்கு மேலே ஒரு செருப்பு தூக்கி காமிக்கிறான். இப்படி அந்த மேடை நிலை குலைந்து போனதுக்கு காரணமே அந்த மேடையில் தலைவர்களை தவிர தொண்டர்கள் ஏற அனுமதித்தது தான். இதை பாதுகாக்க வேண்டிய தொண்டரணி, இதை பாதுகாக்க வேண்டிய எஸ்எஸ் பாலாஜி, அவர் தான் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்தமான திட்ட வகுப்பாளர். இந்த மாநாடு நடந்து முடிந்த பிறகு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் விசிகாவுக்கு.
25 கோடி அந்த வன்னியர் அரசு வசூல் செஞ்சிட்டாரு. மாநாட்டை சிறப்பாக நடத்த முடியவில்லை. இளைஞர்கள் அத்தனை பேரும் நீங்கள் நிலை தடுமாறி தடுமாறி மாநாடை சீர்குலைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சதி கடைசி நேரத்தில் இவர்களால் முறியடிக்கப்பட்டது. மாநாடு முழுக்க ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் பேசக்கூடிய அதனுடைய கட்சி தலைவர் திருமா பேசவே முடியல. மேடையில் அவர் நிற்பதே தடுமாற்றமாக போச்சு. திக்கி திணறி பேச முடியாமல் சூழ்நிலை கருதி மாநாட்டை முடித்துக்கொண்டு வெளியேற வேண்டிய நிலைமை கைப்போச்சு. ஒருவேளை கரூர் சம்பவமாக நிகழ்ந்திருந்தார். கரூர் சம்பவத்தில் விஜய் கேரவன் விட்டே இறங்கல. ஆனால் திருமா மக்களோடு மக்களா தொண்டனோடு தொண்டனா வந்த பிறகுதான் மேடை முழுக்க சரிந்து விழுகிற கூட்டம் ஏற அனுமதித்தது யார்? இந்த மேடையை கட்டுப்படுத்த தவறிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்கே? ஒருத்தருமே இல்லையா அவர் சுற்றி? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியாத பல கேள்விகளோடு தான் இந்த மாநாடு முடிஞ்சிருக்கு. மாநாடு முடிந்த பிறகு இந்த மாநாடு செய்தி என்னன்னா, எதிர்காலத்தில் தாவேகாவோடு கூட்டணி வைக்க நாங்கள் முடிவு செய்து விட்டோம். இதுதான் அந்த மாநாட்டு தீர்மானம். இந்த மாநாட்டு தீர்மானத்தில் திமுகவை சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயோடு எதிர்காலத்தில் கூட்டணி தொடர்வதற்கு இந்த கூட்டத்தை கூட்டி அறிவித்திருக்கிறார். இப்படி தான் திமுக மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இந்த கூட்டத்தை பார்க்குறாங்க. ஆனால் கூட்டம் கூடியது உண்மை, தொண்டர்கள் வந்தது உண்மை, உணர்ச்சி பூர்வமாக மிகப்பெரிய கூட்டம், தாவேகாவோட பெரிய கூட்டம், எல்லாம் கணக்கு சரி. ஆனால் கடைசி கணக்கு தவறு. 2 மணி நேரம் பேசுவதற்கு அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான களம் அமைத்து கொடுக்க முடியாத 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் குற்றவாளிகள். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடு இந்த மாதிரி நடக்கலையே. இந்த மாநாடு தான் மிகப்பெரிய குளறுபடிகளில் நடந்து முடிந்து பேசவே முடியாமல் மாநாட்டை கலைச்சிட்டு போறாரு. மாநாட்டிலிருந்து தப்பிச்சா போதுன்னு போறாரு. இது ஏதாவது சூழ்ச்சி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இதை சூழ்ச்சின்னு எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் சூழ்ச்சி இல்லைன்னு விட்டுறவும் முடியாது. ஏன்னா இந்த இயக்கம் அப்பாவி தொண்டர்களால் தனி மனிதன், அதாவது திருமாவளவன் என்கின்ற ஒரு மனிதனுக்காக கூடுகிற கூட்டம். இந்த கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். அரசியலிருந்து அந்த தலைவனை இப்படி ஒரு சின்னாவினப்படுத்த மாட்டான். தலைவனை நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதும், அவரை அணைத்து கொள்ளுவதும், முத்தமிடுவதும், அவரை நெருக்கமாக பார்ப்பதும் தான் ஒரு தலைவனுக்கு ஒரு தொண்டனுக்குமான ஒரு உறவா? அந்த தலைவனை 100 ஆண்டு காலம் பாதுகாக்க வேண்டாமா? தாக தண்ணியில் நாக்கெல்லாம் வறண்டு போய் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கண்ணெல்லாம் மேலே சுருகி அந்த காட்சி பார்க்கவே பாவமாக இருக்க. ஒரு 60-64 வயதை கடந்தவர், ஒரு 25 வயது இளைஞன் அல்ல, துள்ளி குதிப்பதற்கு. அப்போது இந்த இளைஞர்களிடம் போதிய பக்குவம் இல்லை. இந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய கடமையிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் ரவிக்குமார், பாலாஜி, சிந்தனை செல்வன், வன்னியரசு, அத்தனை பேரை இந்த கடமையிலிருந்து தவறி விட்டார்கள். அந்த தலைவன் இருந்தால் தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும். இப்போ அந்த தலைவனுக்கே இடையூறுனா இந்த கட்சி எப்படி நடத்தப்படும்? அப்போது இது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். உள்கட்சியில் ஒரு கமிட்டி போட்டு இந்த வீடியோக்களை ஆய்வு செய்து யார் அந்த இளைஞர்கள், ஒரு தலைவனை பாதுகாக்க தெரியாத இளைஞர்கள், அசம்பாவிதம் நடந்துவிடும் என்று ஊகிக்க முடியாத இளைஞர்கள், மேடை சரிந்து விழுக போகுது, அவர் சென்ற இடம் 15 அடி பள்ளம், அதில் விழுந்திருந்து என்ன ஆயிருக்கும்? கூட்ட செதறி ஓடி என்ன ஆயிருக்கும்? மீண்டும் ஒரு கரூர் கள்ளக்குறிச்சியாக மாறிடும். இந்த கூட்டம் விஜய்க்கான கூட்டமாக நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் விஜய்னா யாருன்னு அந்த கூட்டத்துக்கு தெரியாது.
ஒற்றை மனிதனுக்கு வந்த கூட்டம் அது, திருமாவளவனுக்காக வந்த கூட்டம் தான். விஜய்க்கு இந்த கூட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லை, ஒருவேளை இப்போ அவர் கூட்டம் அவங்களோட இருக்காருன்றதுனால வந்ததுனால இருக்கலாமா? இல்லை, அதுக்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தமில்லாத கேள்வி. விஜயை பார்க்க விஜய் கட்சிக்காரன் தான் போவான். விஜயை பார்க்க திருமாவளவன் ஆள் எதுக்கு வர்றான்? திருமாவை பார்க்க விஜய் ஆள் இங்கே எதுக்கு வர்றான்? இவர் அந்த கட்சியில் இருக்காருன்றதுனால அந்த கட்சியில் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சொந்த தலைவனை பார்க்க வந்த கூட்டம். விஜய்க்கு இந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லை. சார், இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மற்ற கட்சிக்காரங்களை யாருமே ஒரு பெருசாக பேசினா மாதிரியே தெரியலையே சார். யாருமே இதை அவ்வளோவா கண்டுக்கிட்டா மாதிரியே தெரியலையே சார். எதனால? இல்லை, இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் வெற்றியோ தோல்வியோ அவரே பொறுப்பு. அவரை அங்கே அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், ரெட்டமலை சீனிவாசன், இப்படி பல பேர் கொள்கை தலைவர்களாக இருந்தாலும் இந்த கூட்டம் திருமா ரசிகர் மன்ற கூட்டம் தான். இந்த பக்கம் விஜய் ரசிகர் மன்றம், வேற யாரையும் தெரியாது. இந்த பக்கம் திருமா ரசிகர் மன்றம். காரணம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு 25-30 ஆண்டு காலம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், சேரி தலைவன். வேற இந்த தகுதி எந்த கட்சிக்கும் தலைவனுக்கு இல்லை. நீங்கள் ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக தான் அரசியலே தேவை. அவர்கள் தான் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தான் போராட வேண்டியிருக்கு. அவர்கள் தான் சாதி வன்மத்தால் பாதிக்கப்படுகிறார். குடிசை கொளுத்தப்படுகிறது. அப்போது அந்த தலித் மக்களுக்கான தலைவன் வரலாற்று கட்டாயம். அம்பேத்கர் இப்படி வரலாற்று கட்டாயமோ அதே போல் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விசிகா, திருமாவளவன், அந்த கொடி, இதுதான் அவர்களை பாதுகாக்குது. எங்கள் சாதி இந்துக்களிடமிருந்து, உயர் சாதி இந்துக்களிடமிருந்து இந்த தலித் மக்களை பாதுகாப்பது ஒரே ஒரு அடையாளம் திருமாதான். இப்போ அதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தை நெறிப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த கூட்டத்தை கொள்கை ரீதியாக தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த மாநாடு சுட்டி காட்டுகிறது. இது போன்ற ஒரு கூட்டம் கொள்கை வழி கூட்டமாக உருவாக்கப்பட வேண்டும். விஜய் ரசிகர் மன்றம், அஜித் ரசிகர் மன்றம், இப்படி ரசிகர் மன்றமாக இருக்கக்கூடாது. இது கொள்கை ரீதியான கூட்டமாக உருவாகினால் மட்டும்தான் அரசியல் களத்தில் களமாட முடியுமே தவிர இவர்கள் ஒரு தலைவனை மட்டுமே நம்புகிற கூட்டமாக, தலைவனை அருகிலிருந்து படம் எடுக்கிற கூட்டமாக இல்லாமல் கொள்கை இருந்தால்தான் கொள்கை வழி நடத்தும். இந்த கொள்கையை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் ஒரு தலைவன் தேவை. அது இந்த மாநாட்டில், தமிழர் எழுச்சி மாநாட்டில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எத்தனை பிரச்சனைகளை பேச வேண்டிய மாநாடு. காவிரி காஞ்சி போச்சு, குறுவை விவசாயி செத்து போகிறான், முல்லை பெரியாறு தண்ணி இல்லை, ஈழப் பிரச்சனையில் ஒன்றுமே இல்லை, பாலாறு வத்தி போச்சு, இப்படி எவ்வளவோ பிரச்சனை. 1792 வடமாநில தொழிலாளர் பஸ் கண்டக்டராக வந்துட்டான். 100 கோடி ரூபா யாருக்கு போச்சு? பழனியில் கோயில் நிலம் கொள்ளை போயிடுச்சு. ஒரு அதிகாரி அன்வர்தீன் இறந்து போயிட்டான். தடை செய்யப்பட்ட 11 மது வகைகளை மீண்டும் தடை நீக்கிட்டு செயற்கை சுவையூட்டி கெமிக்கலில் சாராயம் தயார் பண்ணி விற்கிறான். அதை தமிழை மூலம் குடிச்சிட்டு சாவுறான். 3 தலைமுறை முடிஞ்சு போச்சு. 4வது தலைமுறையில் தமிழின மரபணுவே செத்து போகணும் ஆய்வு சொல்லுது. இதுதான் தமிழ் தேசியம். தமிழரை காக்க வேண்டிய தமிழ் தேசியம். இதெல்லாம் பேசப்பட வேண்டிய மேடை பேசப்படாமலே மேடை சரிந்து விழுகிற நிலைக்கு வருகிறது. இது கொள்கை சரிந்து விழுகிறதை காட்டுகிறது, கோட்பாடு சரிந்து விழுவதை இது காட்டுகிறது. ஆகையால் இந்த மாநாடு பல கட்சிகளுக்கு பல உதாரணங்களை எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக விசிகா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், மிக மிக அதிகமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.